ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்ட்ல செகண்ட் யூனிட்டான ப்ராப்ளம் சால்விங்க பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ப்ராப்ளம் ஃபார்மேஷன்ன்றது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணா கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியும்ன்ற ஒரு ப்ராசஸ். ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி டிசைட் பண்ணி அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்கு சர்ச் அல்காரிதம்ஸ் யூஸ் ஆகுது. இந்த சர்ச் அல்காரிதத்தை அன்இன்ஃபார்ம்டு சர்ச்னும் இன்ஃபார்ம்டு சர்ச்னும் ரெண்டு விதமா நாம பிரிக்கிறோம். இதுல அன்இன்ஃபார்ம்டு சர்ச்சை பத்தி ஃபர்ஸ்ட் யூனிட்ல நாம பார்த்துட்டோம். இப்போ இன்ஃபார்ம்டு அல்லது ஹியூரிஸ்டிக் சர்ச்சை பத்தி பார்க்க போறோம். இதுல ரேண்டம் பேஸ்டா சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்றதால இது ஃபாஸ்டா சொல்யூஷனை கண்டுபிடிக்கும். இதுல சில கஷ்டமான ப்ராப்ளத்துக்கு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் கொடுக்கறதன் மூலமா கிளாசிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை கூட ஹியூரிஸ்டிக் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். இதுல கிடைக்கிற சொல்யூஷன்ஸ் ஆப்டிமலா இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ள இதனால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹியூரிஸ்டிக் சர்ச்சுக்கு இன்ஃபார்ம்டு சர்ச் அல்லது ஹியூரிஸ்டிக் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜின்னு இன்னொரு பெயர்களும் இருக்கு. ஒரே மாதிரியா இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஏற்கனவே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஹியூரிஸ்டிக் சர்ச்சோடைய சிறப்பம்சம். இப்போ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்றது ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருந்து கோல் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுன்ற எஸ்டிமேட் பண்ற ஒரு மெத்தட். இத சிம்பிளா ஹியூரிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இத h(n) அப்படின்னு டினோட் பண்ணணும். சோ h(n)ன்றது ஆப்டிமல் பேத்ல வர காஸ்டோட எஸ்டிமேஷன் சொல்லலாம். இந்த டயக்ராம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற கேரக்டர்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட்டா இருக்கு. இது கடைசியா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாதிரி ரீஅரேஞ்ச் ஆகணும். இதுதான் இதனுடைய கோல் ஸ்டேட். இப்போ h(n) நாம இதுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டார்ட் ஸ்டேட் கோல் ஸ்டேட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எத்தனை கேரக்டர்ஸ் இடம் மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ACBD இந்த 4 கேரக்டர் ஸ்டார்ட் ஸ்டேட்டுக்கும் கோல் ஸ்டேட்டுக்கும் இடம் மாதிரி இருக்கு. அதனால இதனுடைய h(n) 4. இப்ப நாம ரெண்டாவது எக்ஸாம்பிள பார்க்கலாம். இதுல ஸ்டார்ட் ஸ்டேட்டுக்கும் கோல் ஸ்டேட்டுக்கும் எத்தனை நம்பர்ஸ் டிஃபரா இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இதுல 1, 2, 3 இந்த 3 நம்பர்ஸும் அதே பொசிஷன்ல இருக்கு. 8ம் அதே பொசிஷன்ல இருக்கு. இதுல 6, 5, 4 இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் இடம் மாறி இருக்கிறதால இதனுடைய h(n) வேல்யூ 3. சோ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்றது காஸ்ட் எஸ்டிமேட் பண்ற ஒரு பாராமீட்டர். அதாவது ஸ்டார்ட் ஸ்டேட்ல இருந்து எண்ட் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஆப்டிமல் பேத்தோடைய காஸ்ட். இப்ப நாம இன்ஃபார்ம்டு அல்லது ஹியூரிஸ்டிக் சர்ச்ல என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச், A* சர்ச், பைடைரக்ஷனல் சர்ச், சிமுலேட்டட் அன்னீலிங், ஹில் கிளிம்பிங் அண்ட் பீம் சர்ச். இப்ப முதல்ல நாம பார்க்க போறது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச். இத கிரீடி சர்ச்னு சொல்லலாம். போன யூனிட்ல பார்த்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் மற்றும் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதத்தோடைய காம்பினேஷன் தான் இது. இது ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனையும் சர்ச் மெத்தடாலஜிஸையும் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இந்த அல்காரிதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள நாம இப்போ பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல வெவ்வேறு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு நோடுக்கான ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை தனியா ஒரு டேபிளர் காலத்துல கொடுத்திருக்காங்க. இதுல S தான் ஸ்டார்டிங் நோட், G எண்ட் நோட். G நோட் கோல் ஸ்டேட்டா இருக்கிறதால அதனுடைய ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 0வா தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு நோடுக்கு நடுவுல கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் இதனுடைய டிஸ்டன்ஸ். அது இப்போதைக்கு நாம இக்னோர் பண்ணிக்கலாம். இந்த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு விதமான லிஸ்ட் தேவைப்படுது. ஒன்னு ஓபன் லிஸ்ட், இன்னொன்னு க்ளோஸ் லிஸ்ட். ஓபன் லிஸ்டோட இனிஷியல் ஸ்டேட்ல நாம எஸ்ன்ற அதாவது ஸ்டார்டிங் நோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். க்ளோஸ் நோட் இனிஷியலா எம்டியா இருக்கும். இதனுடைய முதல் ஸ்டெப் இந்த ஓபன் லிஸ்ட்ல இருக்கிற நாம ஆரம்பிக்க போற அந்த க்ளோஸ் லிஸ்டுக்கு நாம கொண்டு வரணும். சோ இப்போ ஓபன் நோட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிறதால அந்த எலிமெண்ட்டை நான் க்ளோஸ் லிஸ்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும்னா இந்த கொண்டு வந்த இந்த நோட எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுன்னா
இந்த எஸ்க்கு அப்புறமா எத்தனை பாசிபிலிட்டி நோடு இருக்கோ அந்த பாசிபிலிட்டி நோட ஓப்பன் லிஸ்ட்ல நாம எழுதணும். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு நோடு இருக்கிறதால நான் இந்த இடத்துல ஏபி அப்படின்ற ரெண்டு நோடு எழுதிக்கிட்டேன். இப்போ க்ளோஸ் லிஸ்ட்ல வந்து எஸ்ன்ற நோடு இருக்கு. இதே ப்ராசஸ நாம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கோல் ஸ்டேட்டை நாம ரீச் பண்ற வரைக்கும். இப்போ இந்த ஏபில எந்த நோட் வந்து லோ காஸ்டா இருக்கிற நோட், அதாவது கம்மியான ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்கிற நோட் அப்படின்னு பார்க்கணும். ஏவோடைய ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து 12, பியோடைய ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து 4. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, கோல் ஸ்டேட்டை விட இந்த பின்ற நோட் வந்து 4 நம்பர் வந்து வித்தியாசமா இருக்கு. ஆனா ஏன்ற நோட் வந்து 12 நம்பர்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஸோ பியை ரீச் பண்றதா வந்து நமக்கு ஆப்டிமல் பாத்தா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ கம்மியான வேல்யூவோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஓப்பன் லிஸ்ட்ல இருக்கிற அந்த கண்டென்ட்டை க்ளோஸ் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ இப்போ நான் வந்து பின்ற நோட க்ளோஸ் லிஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அடுத்ததா என்ன பண்ணணும்னா, இந்த கொண்டு போன அந்த பின்ற நோட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிக்கு அடுத்து இருக்கிற பாசிபிலிட்டியான நோட்ஸ் இ அண்ட் எஃப். ஸோ இந்த பியை நம்ம இங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு பதிலா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இ அண்ட் எஃப் அப்படின்ற நோட்ஸை வந்து நம்ம இந்த ஓப்பன் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். இப்போ திரும்ப நாம இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். இந்த இஎஃப்ல எது வந்து காஸ்ட் கம்மியான நோடு அப்படின்னு பார்க்கணும். இயோட வேல்யூ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஹியூரிஸ்டிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 8, எஃபோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2. ஸோ இதுல கம்மியான ஹியூரிஸ்டிக் வேல்யூ இருக்கிறது எஃப் தான். ஸோ எஃப் வந்து நாம க்ளோஸ் லிஸ்ட்டுக்கு உள்ள கொண்டு வரணும். ஏ வந்து அப்படியே இருக்கு. ஸோ அடுத்து நாம என்ன பண்ணணும்னா, இதை எஃப் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எஃப்க்கு ஆன அடுத்த பாசிபிலிட்டி நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஐயும் ஜியும் தான். ஸோ அதை நான் இங்க எழுதிக்கிட்டேன். இப்போ ஐ அண்ட் ஜி உடைய லோ காஸ்ட் லோ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஐயோட வேல்யூ 9 இருக்கு, ஜியோட வேல்யூ 0 இருக்கு. ஸோ ஜியை வந்து நாம க்ளோஸ் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். மீதி இருக்கிற கண்டென்ட்டை நாம இங்க எழுதிக்கிறோம். ஸோ கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணதால இந்த ப்ராசஸை நாம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பேத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஎஃப்ஜி, அதாவது எஸ்பிஎஃப்ஜி. ஸோ இதுதான் வந்து ஆப்டிமல் பாத். ஸோ இந்த மெத்தட்ல தான் பெஸ்ட் சர்ச் அல்காரிதம் யூஸ் ஆகுது. இந்த அல்காரிதம் இந்த ஸ்லைட்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீங்க இந்த அல்காரிதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்க எக்ஸாமினேஷன்ல கேட்டா நீங்க இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எழுதணும். ஸோ கடைசியா நம்ம இந்த ஆப்டிமல் பாத் கண்டுபிடிச்சதை இந்த மாதிரி டயக்ராம் மூலமா நாம டிரா பண்ணி காட்டலாம். ரெண்டாவதா நாம ஏ ஸ்டாரை பத்தி பார்க்க போறோம். இதுல ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட காஸ்டையும் சேர்த்து ஆட் பண்ணி டெஸ்டினேஷனை கண்டுபிடிக்க போறோம். இந்த ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் என் பிளஸ் ஹெச் ஆஃப் என் இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ முதல்ல இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துல ஒரு சிட்டியோடைய வெவ்வேறு லொகேஷன்ஸ் ஒவ்வொரு நோடா கொடுத்துருக்கு. ஒவ்வொரு லொகேஷன்ல இருக்கிற ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வேல்யூ அந்த நோடுக்கு மேல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. தென் ஒரு சிட்டிக்கு நடுவுல இருக்கிற காஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இதுல காஸ்ட் நம்பரா இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் நோட் நம்ம ஏவா எடுத்துக்க போறோம். எண்ட் நோட் அதாவது கோல் ஸ்டேட் வந்து நம்ம ஜேவா எடுத்துக்க போறோம். ஜேவோடைய ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இங்க கொடுக்கல, அதாவது ஜே தான் கோல் ஸ்டேட்ன்றதால இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 0. ஸோ இப்போ நம்ம ஏ ஸ்டார் சர்ச் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஏ தான் ஸ்டார்டிங் நோடா இருக்கிறதால ஏக்கு அப்புறம் பி அண்ட் எஃப் தான் வந்து அடுத்த பாசிபிலிட்டியான நோட்ஸ். ஸோ முதல்ல எஃப் உடைய ஃபங்க்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ முதல்ல அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6, ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 6. தென் பி உடைய ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து 8. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதனுடைய வேல்யூ வந்து 14 வருது. இப்போ நம்ம எஃப்க்கு கால்குலேட் பண்ண போறோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 3. தென் இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 6. ஸோ 3 + 6 இதனுடைய வேல்யூ 9 வருது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதுல எது கம்மியான வேல்யூவோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ எஃப் தான் கம்மியான வேல்யூ. ஸோ ஏக்கு அப்புறம் நம்ம பிஏ சூஸ் பண்ணக்கூடாது, ஏக்கு அப்புறம் எஃப் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இது எஃப் வேல்யூ கம்மியா இருக்கிறதால நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஏக்கு அப்புறம் எஃப் வந்துடுச்சு. அடுத்ததா எஃப்க்கு அடுத்து ஜி அண்ட் ஹெச்ன்ற ரெண்டு நோடு இருக்கு. ஸோ முதல்ல இப்போ நம்ம ஜியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஏற்கனவே இருந்த 3 + 1 அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் இந்த ஜி நோடோடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9ன்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ இதே மெத்தட்ல ஹெச்ஐக்கும் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 3 + 7 அது வந்து காஸ்ட், டிஸ்டன்ஸ் காஸ்ட் பிளஸ் இந்த ஹியூரிஸ்டிக் வேல்யூ 3, இதனுடைய வேல்யூ 13 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஜியோட வேல்யூ கம்மியா இருக்கிறதால பேத்ல இருக்கிற அடுத்த நோடா நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். அடுத்ததா ஜிக்கு அப்புறம் எத்தனை நோடு இருக்குன்னு பார்க்க போறோம். ஜிக்கு அப்புறம் ஒரே ஒரு நோடு தான் இருக்கு, அதாவது ஐ. அதனுடைய காஸ்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனுடைய காஸ்ட் வேல்யூ 3 + 1 + 3 அதனுடைய டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த நோடோடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ 1. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 8. வேற எந்த பாசிபிலிட்டி இல்லாததுனால நம்ம ஐன்ற நோட மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஐய வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா ஐக்கு அப்புறம் வந்து பாசிபிள் நோட்ஸ் பாத்தீங்கன்னா இ, ஜே அண்ட் ஹெச். இயோடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதனுடைய பழைய டிஸ்டன்ஸ் வேல்யூ பிளஸ் இந்த இ நோடோடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ இதை ஆட் பண்ணா 15ன்ற ஆன்சர் வருது. அடுத்தது ஹெச் உடைய வேல்யூ ஆட் பண்ணா உங்களுக்கு 12ன்ற ஆன்சர் வருது. ஜே உடைய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணா 10ன்ற ஆன்சர் வருது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஜே தான் வந்து கம்மியான வேல்யூ இருக்கிறதால ஜேவை வந்து நம்ம நெக்ஸ்ட் நோடா சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஜே தான் வந்து கோல் ஸ்டேட்டா இருக்கிறதால இந்த ப்ராசஸை நாம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படிதான் ஏ ஸ்டார் அல்காரிதம் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்குது. ஸோ ஃபைனலா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை இந்த மாதிரி டயக்ராம் மூலமா நாம ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ ஏ ஸ்டார்ல இன்னொரு எக்ஸாம்பிள பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல இனிஷியல் ஸ்டேட்டா இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்கிற பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது இதனுடைய ஃபைனல் ஸ்டேட். இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது g of n வேல்யூ நம்ம இந்த ஸ்டேட்டுக்கு கால்குலேட் பண்ண போறோம். இது ஆரம்ப ஸ்டேட்டா இருக்கிறதால g = 0 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். தென் இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். ஹியூரிஸ்டிக் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு இந்த இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் டிஃபர் ஆயிருக்கோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஹியூரிஸ்டிக் வேல்யூவா வரப்போகுது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துல ஃபைனல் ஸ்டேட், அதாவது கோல் ஸ்டேட் இது மாதிரி இருக்கு, இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்தெந்த நம்பர்ஸ் வந்து வேரி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 1ன்ற நம்பர் வேரி ஆயிருக்கு, 2ன்ற நம்பர் வேரி ஆயிருக்கு, 8ன்ற நம்பர் வேரி ஆயிருக்கு, 6ன்ற நம்பர் வேரி ஆயிருக்கு. ஸோ மொத்தம் 4 நம்பர்ஸ் வேரி ஆயிருக்கிறதால இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 4. இப்போ ஏ ஸ்டார் அல்காரிதத்துப்படி g of n பிளஸ் h of n ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு வருது. அடுத்ததா இதனுடைய அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ இதனுடைய பாசிபிள் ஸ்டேட் பாத்தீங்கன்னா 7 வந்து நம்ம ரைட் சைட்ல மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணா உங்களுக்கு இந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அல்லது 6 வந்து இந்த பாட்டத்துல மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணா உங்களுக்கு இந்த ஸ்டேட் கிடைக்குது. அல்லது 5 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணா உங்களுக்கு இந்த ஸ்டேட் கிடைக்கும். ஸோ இதனுடைய அடுத்த ஸ்டேட் வந்து அடுத்த பாசிபிள் ஸ்டேட் வந்து மொத்தம் 3 ஸ்டேட். ஸோ இதனுடைய வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். இது 0th ஸ்டேட்ல இருந்து அடுத்தது வர்றதால ஜியோட வேல்யூ, அதாவது g of n ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்றத நம்ம 3 ஸ்டேட்டுக்குமே கொடுக்கலாம். தென் ஹியூரிஸ்டிக் வேல்யூ மட்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபடும். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேட்டோட இதை கம்பேர் பண்ணி பாருங்க. எத்தனை நம்பர்ஸ் வந்து டிஃபர் ஆயிருக்கோ அந்த வேல்யூ தான் ஹியூரிஸ்டிக் வேல்யூ. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5 நம்பர்ஸ் வேரி ஆயிருக்கிறதுனால இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 5ன்னு நாம இங்க போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஏ ஸ்டார் ஃபங்க்ஷனுடைய கால்குலேஷன் மெத்தட் வந்து g of n பிளஸ் h of n. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 6ன்னு நம்ம கிடைக்குது. தென் இந்த ஸ்டேட்டை நம்ம கோல் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 நம்பர்ஸ் வேரி ஆயிருக்கிறதால இதுல h is equal to 3ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1 + 3 4ன்னு வருது. இந்த ஸ்டேட் வந்து 5 நம்பர்ஸ் டிஃபரா இருக்கிறதால h is equal to 5, இதனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ 6ன்னு வருது. ஸோ இந்த 3 ஏ ஸ்டார் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் நம்ம கம்பேர் பண்றோம். 6, 4 and 6. இதுல எது கம்மியா இருக்கோ அதுதான் வந்து கோல் ஸ்டேட்டை சீக்கிரமா போய் ரீச் பண்ண போகுது. ஸோ நம்ம இந்த 2 ஸ்டேட்டையும் இக்னோர் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்டேட்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு போக போறோம். ஸோ இதனுடைய அடுத்த பாசிபிள்ஸ் மூவ்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 1 வந்து ரைட் சைட்ல கொண்டு வரலாம், இது மாதிரி வரும். அல்லது இந்த 8 வந்து நம்ம பாட்டம் கொண்டு வந்தா இது மாதிரி வரும். அல்லது இந்த 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட் கிடைக்கும். இப்போ இதனுடைய ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூஸ் ஏ ஸ்டார் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இது அடுத்த ஸ்டேட்ன்றதால g = 2ன்றத எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம போட்டுக்க போறோம். ஹியூரிஸ்டிக் வேல்யூ நம்ம இந்த கோல் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ 3ன்னு வருது.
இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ 3 வருது, இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 4 வருது. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 5 ஆகும். இந்த ரெண்டு ஸ்டேட்டோட வேல்யூஸ் 5 வருது, இந்த ஸ்டேட்டோட வேல்யூ வந்து 6ன்னு வருது. இப்போ நம்ம இதுல எது கம்மியா இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே கம்மியா இருக்கு. ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ கம்மியா இருக்கிற ரெண்டு ஸ்டேட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த பாசிபிள் ஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு அடுத்த ஸ்டேட் பார்ப்போம். இதுல இந்த 2வை நம்ம பாட்டமுக்கு கொண்டு வந்தா இந்த ஸ்டேட் நமக்கு கிடைக்கும், அல்லது 7 வந்து நம்ம மேல கொண்டு போனா நமக்கு இந்த ஸ்டேட் கிடைக்கும். இந்த 1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர தேவையில்லை மூணாவது ஸ்டேட்டுக்கு, ஏன்னா இது ஆல்ரெடி ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து இங்க வந்ததால இந்த ஸ்டேட்டை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததா நமக்கு ரெண்டு பாசிபிள் ஸ்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் வந்து ரெண்டு பாசிபிள் ஸ்டேட் தான் வரும். ஸோ அதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச ஒவ்வொரு ஹியூரிஸ்டிக் வேல்யூவும் இந்த ஜி ஆஃப் என்னோட ஆட் பண்ணி ஏ ஸ்டார் ஃபங்க்ஷன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 4த்துல எது கம்மியான வேல்யூன்னு பார்க்கணும், இந்த ஸ்டேட் மட்டும்தான். ஸோ மீதி இருக்கிற ஸ்டேட்ஸை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு பாசிபிளான ஸ்டேட்ஸ் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேல கொண்டு வந்தா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் கிடைக்கும். 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா உங்களுக்கு வேற ஸ்டேட் கிடைக்கலாம். ஆனா ஆல்ரெடி ஏற்கனவே பழைய பொசிஷன்ல இருந்ததால அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கு அடுத்து வர ஸ்டேட். ஸோ இதுக்கான ஹியூரிஸ்டிக் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் இதுல பாசிபிளான மூவ்ஸ் போகும்போது நமக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ் கிடைக்குது. இதனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ இப்போ 0வா வந்துருது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஏ ஸ்டார் அல்காரிதம் இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்ததை நம்ம பார்க்க போறது லோக்கல் சர்ச் அண்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ். நாம இது வரைக்கும் பார்த்த இன்ஃபார்ம்டு மற்றும் அன்இன்ஃபார்ம்டு சர்ச்ல இருந்த அல்காரிதங்கள் ரெண்டு விதமான முறைகள்ல கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. ஒன்னு, ஒவ்வொரு பேத்தையும் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சு மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, ரெண்டாவதா அதுல எது பெஸ்ட் பேத்தோ அதை செலக்ட் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்தது. ஆனா இது மாதிரி கிளாசிக்கல் சர்ச் அல்காரிதத்தோட சில லோக்கல் சர்ச் அல்காரிதம்ஸும் இருக்கு. அது பேத் காஸ்ட டோட்டலா இக்னோர் பண்ணி சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுது. இந்த லோக்கல் சர்ச் அல்காரிதத்தோடைய நோக்கமே கோல் ஸ்டேட்டை அடையிறது மட்டும்தான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஹில் கிளிம்பிங் அல்காரிதம் அண்ட் சிமுலேட்டட் அன்னீலிங் அல்காரிதத்தை நாம சொல்லலாம். இப்போ ஹில் கிளிம்பிங் அல்காரிதத்தை பத்தி பார்க்கலாம். ஹில் கிளிம்பிங் அல்காரிதம் ஒரு லோக்கல் சர்ச் அல்காரிதம். இது தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னேறி போற ஸ்டெப்ஸ் மூலமா கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ற ஒரு மெத்தட். இந்த அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ் கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. ஒரு மலை ஏற முயற்சி செய்யற நபர் ஒருத்தர் சந்திக்கும் பிரச்சனைகளை பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய மலைப்பகுதியில பல்வேறு மலை உச்சிகள் இருக்கலாம். அதுல உயரமான மலை உச்சி தான் மலை ஏறவர் கடைசியா ரீச் பண்ண போற கோல் ஸ்டேட். ஆனா பாக்குறதுக்கு எல்லா மலை உச்சிகளுமே கோல் ஸ்டேட் மாதிரியே இருக்கும். அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கடைசியா உண்மையான கோல் ஸ்டேட்டை அடையிறது தான் ஹில் கிளிம்பிங் அல்காரிதம். இந்த அல்காரிதத்துல ஃபீட்பேக் யூஸ் பண்றதால எந்த டைரக்ஷன்ல அடுத்து போகணும்னு ஈஸியா முடிவெடுக்க முடியும். இதுல கிரீடி அப்ரோச் இருக்கிறதால அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ஸ் ஆப்டிமைஸா இருக்கும். இது லோக்கல் சர்ச் அல்காரிதம்ன்றதுனால இதுல ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்றது இல்ல. இதனால பேக் ட்ராக்கிங் இதுல தேவைப்படாது. இந்த அல்காரிதத்துல வெவ்வேறு ரீஜியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, ஒன்னு லோக்கல் மேக்சிமம், ரெண்டாவது குளோபல் மேக்சிமம், மூணாவது கரண்ட் ஸ்டேட், நாலாவது பிளாட் லோக்கல் மேக்சிமம், கடைசியா ஷோல்டர். இத இந்த டயக்ராம் மூலமா தெளிவா புரிஞ்சுக்கலாம். மலை முகடுகளுக்கு இடையே இருக்கிற இந்த மாதிரி சமவெளி பகுதியை ஷோல்டர் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா ரீச் பண்ண போற இந்த கோல் ஸ்டேட்டை குளோபல் மேக்சிமம் அப்படின்னு சொல்லலாம். கோல் ஸ்டேட் மாதிரியே இருக்கிற மலை உச்சிகளை லோக்கல் மேக்சிமம்னு சொல்லலாம். மலை உச்சிகள்ல இருக்கிற சமவெளி பகுதியை பிளாட் லோக்கல் மேக்சிமம்னு சொல்லலாம். இந்த அல்காரிதத்துல வர பிரச்சனைகள் மலை ஏற்றத்தின் போது வரும் பிரச்சனைகளுக்கு ஒத்து போறதால இந்த அல்காரிதத்துக்கு ஹில் கிளிம்பிங் அல்காரிதம்னு பேரு. இந்த ஹில் கிளிம்பிங் அல்காரிதத்துல வர முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது லோக்கல் மேக்சிமா. கடைசியா ரீச் பண்ண போற கோல் ஸ்டேட் மாதிரியே இருக்கிற மலை உச்சிகளை லோக்கல் மேக்சிமா அப்படின்னு சொல்லலாம்.
நாம இப்போ மலையேற்றத்தின் போது ஒரு கரண்ட் ஸ்டேட்ல இருக்கிறோம். நமக்கு எதிரில் இருக்கிற மலை உச்சிகள்ல எந்த இடம் கோல் ஸ்டேட் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உருவாகும். அது இந்த லோக்கல் மேக்சிமால உருவாகுது. ரெண்டாவது இருக்கிற பிரச்சனை பிளாட்டியோ அல்லது ஷோல்டர். நாம இப்போ மலையேற்றத்தின் போது ஒரு கரண்டா ஒரு ஸ்டேட்ல இருக்கோம். நமக்கு எதிரில் இது மாதிரி அடுத்தடுத்த மலை உச்சிகள் இருந்தா நாம அடுத்து எந்த இடத்துக்கு போகலாம், முன்னேறி போகலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனா நமக்கு எதிரில் இது மாதிரி ஒரு சமவெளி பகுதி இருந்ததுன்னா அடுத்து எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி கன்ஃபியூஷன் தான் இந்த சர்ச் அல்காரிதத்துல வருது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை தான் பிளாட்டியோ அப்படின்னு சொல்றோம். கடைசி இஷ்யூஸ் ரிட்ஜஸ். மலைப்பாங்கான பகுதிகள் இது மாதிரி ஷேப்ல இருந்ததுன்னா அதை ரிட்ஜஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேட்டா இந்த பார்ட்ல இருக்கிறோம்னா இதுக்கு அடுத்து மூவ் பண்ற பொசிஷன் இதுவா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதனுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு கம்மியா தெரியும். ஆனா உண்மையிலேயே இந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு நம்ம இந்த மலையில இருந்து கீழே இறங்கி அடுத்து இந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ பாக்குறதுக்கு இந்த ரெண்டு இடமும் பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே மலை ஏறுற ஒருத்தர் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ரீச் பண்றதுக்கு அவர் இன்னும் பல தூரங்களை கடந்து இதை ரீச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரியான இஷ்யூஸ் தான் இந்த ரிட்ஜஸ். ஸோ இதெல்லாம் இந்த அல்காரிதத்துல இஷ்யூஸா பார்க்கப்படுது. அடுத்ததா இந்த அல்காரிதத்தோடைய டைப்ஸை பார்க்கலாம். முதல் டைப் சிம்பிள் ஹில் கிளிம்பிங் அல்காரிதம். ரெண்டாவது ஸ்டீப்பஸ்ட் அசென்ட் ஹில் கிளிம்பிங் அல்காரிதம். கடைசியா ஸ்டோகாஸ்டிக் ஹில் கிளிம்பிங் அல்காரிதம். லோக்கல் சர்ச் அல்காரிதத்துல அடுத்து நம்ம பார்க்க போறது சிமுலேட்டட் அன்னீலிங். ஹில் கிளிம்பிங் அல்காரிதத்துல இருக்கிற முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் லோக்கல் மேக்சிமானால வருது. ஹில் கிளிம்பிங் அல்காரிதம் ஒருபோதும் தான் இருக்கிற இடத்துல இருந்து குறைவான உயரத்தை நோக்கி நகராது. இதனால லோக்கல் மேக்சிமம் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் இந்த அல்காரிதம் சிக்கிக்கொள்ளும். இந்த ஹில் கிளிம்பிங் அல்காரிதத்துல ரேண்டமா அடுத்த ஸ்டெப்ஸ் சூஸ் பண்றதால கோல் ஸ்டேட்டை அடைய முடிஞ்சாலும் அது எஃபிஷியன்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. சிமுலேட்டட் அன்னீலிங் இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் ரிசால்வ் பண்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. சிமுலேட்டட் அன்னீலிங்கோடைய உண்மையான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டீரியலை அதிகப்படியான வெப்பநிலைக்கு கொண்டு சென்று அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வெப்பநிலையை குறைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அன்னீலிங். இதன் மூலம் அதனுடைய இயற்கையான சில பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மாற்ற முடியும். ஹில் கிளிம்பிங் மாதிரியே இதுலயும் அடுத்தடுத்த மூவ்ஸ் ரேண்டமா சூஸ் பண்ணப்பட்டு அப்படி பண்றதால லோக்கல் மேக்சிமம் இருக்கிற இடத்துல இதனால அடுத்த இம்ப்ரூவ்டு மூவ்ஸை கொடுக்க முடியறது இல்ல. சோ இந்த அல்காரிதத்துல கரண்டா இருக்கிற ஸ்டேஜை விட கீழே அடுத்த பெஸ்ட் மூவை இது சூஸ் பண்ணுது. சோ லோக்கல் மேக்சிமம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஹில் கிளிம்பிங் அல்காரிதத்தை விட சிமுலேட்டட் அன்னீலிங் அல்காரிதம் பெட்டரா ஒர்க் பண்றதா நாம சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது லோக்கல் பீம் சர்ச். இதுல சர்ச் ஆபரேஷன் ரேண்டமா ஒரு ஸ்டேட்ல ஆரம்பமாகுது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அடுத்தடுத்து எல்லா ஸ்டேட்ஸும் ஜெனரேட் பண்ணப்படுது. அப்படி ஜெனரேட் ஆன ஸ்டேட் கோல் ஸ்டேட்டா இருந்தா அல்காரிதம் அதோட ஸ்டாப் ஆயிடும். இல்லனா அடுத்த பெஸ்ட் சக்சஸரை சூஸ் பண்ணி கோல் ஸ்டேட் அடையிற வரைக்கும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. இந்த இன்ஃபார்ம்டு சர்ச்ல பை டைரக்ஷனல் சர்ச்சை தவிர நாம எல்லா அல்காரிதத்தையும் பார்த்தாச்சு. இந்த அன்இன்ஃபார்ம்டு சர்ச் மற்றும் இன்ஃபார்ம்டு சர்ச்சை தவிர இன்னும் சில சர்ச் டெக்னிக்ஸ் நம்ம சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் ஜெனடிக் அல்காரிதம். இந்த ஜெனடிக் அல்காரிதம் அடாப்டிவ் ஹியூரிஸ்டிக் சர்ச் அல்காரிதத்தையும் எவல்யூஷனரி அல்காரிதத்தையும் பேஸ் பண்ணி இருக்கு. எவல்யூஷனரி அல்காரிதம்ன்றது ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள டேட்டாஸை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிற ஒரு மெத்தடாலஜி. இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிற சில டேர்ம்ஸ் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி மலையேற ப்ராசஸ ஹில் கிளிம்பிங் அல்காரிதம் ஒத்து இருக்குதோ அதே போல டார்வினோட ஜெனடிக் தியரிய இந்த அல்காரிதம் ஒத்து இருக்கிறதால இதுக்கு ஜெனடிக் அல்காரிதம்னு பேர் வந்தது. ஒரு புதுசா உருவாக போற ஜீன் அததான் அலீல் இங்க கொடுத்திருக்காங்க. இது ஏற்கனவே இங்க பல காலமா இருந்த அதனுடைய பேரண்ட் ஜீனோடைய ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இதுல உருவாகுது. சர்ச் அல்காரிதத்துல அடுத்து எடுக்க போற டிசிஷன்ஸை ஏற்கனவே எடுத்த டிசிஷன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு மெத்தடாலஜி தான் ஜெனடிக் அல்காரிதம். நாம செகண்ட் யூனிட் சிலபஸ்ல அடுத்து பார்க்க போற டாபிக் லோக்கல் சர்ச் இன் கண்டினியூஸ் ஸ்பேசஸ். நாம ஃபர்ஸ்ட் யூனிட்ல
என்விரான்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் பார்த்திருக்கோம். அதனுடைய டைப்ஸையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல இருக்கிற வெவ்வேறான டைப்ஸ்ல ஒன் ஆஃப் த டைப் தான் டிஸ்கிரீட் என்விரான்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் என்விரான்மெண்ட். ஸோ சர்ச் அல்காரிதம் இந்த கண்டினியூஸ் என்விரான்மெண்ட்ல எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். பொதுவா ஒரு டிஸ்கிரீட் ஸ்பேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல மொத்தமே 2 இடங்கள் தான் இருக்கு, ஏ அண்ட் பி. இப்போ இந்த எக்ஸாம்பிள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரூமை நாம வந்து 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு ஏ பின்னு வச்சுக்கலாம், அல்லது 4 பார்ட்டா பிரிச்சு ஏ பி சிடின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏஜென்ட் வந்து இந்த 4 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் மூவ் பண்ண போகுது. ஸோ இது மாதிரி என்விரான்மெண்ட்ல இருக்கிற இடங்களுடைய எண்ணிக்கை கவுண்டபிளா இருந்துச்சுன்னா அது டிஸ்கிரீட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலா இது மாதிரியான கணக்கிட முடியாத அடுத்தடுத்த ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அது மாதிரியான என்விரான்மெண்ட்டை கண்டினியூஸ் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரி டிஸ்கிரீட் ஸ்பேஸ்ல ஒரு சர்ச்சிங் ஆப்ரேஷனை பண்றது ரொம்ப சுலபம். ஆனா இது மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஸ்பேஸ்ல சர்ச்சிங் ஆப்ரேஷன் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி சர்ச்சிங் ஆப்ரேஷனை நான் டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்ட்ல அச்சீவ் பண்றது ரொம்பவே கஷ்டம். நாம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்த டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்ல டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்ட் பார்த்திருக்கோம். நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத எதிர்பாராத விதமான இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் தான் இந்த நான் டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்ட். இந்த நான் டிட்டர்மினிஸ்டிக் ஆக்ஷன்ல இருக்கிற என்விரான்மெண்ட் பார்ஷியலா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கலாம், அல்லது ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ண முடியாம இருக்கலாம், அல்லது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கலாம். இந்த என்விரான்மெண்ட்ல இதனால ஒரு புது பெர்செப்ஷனை கொண்டு வர முடியாது. சோ இதனுடைய சொல்யூஷனை ஒரு சீக்வன்ஸா புரிஞ்சிக்க முடியாது. ஆனா இத ஃபாலோ பண்ணி அந்த நேரத்துல என்ன பாக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கேத்த ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க முடியும். இதுதான் நான் டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்ட்ல பண்ண போற ஆக்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் அண்ட் ஆர் சர்ச் ட்ரீ. டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்ட்ல ஏஜென்ட்டோட சாய்ஸ் படி தான் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் தேர்ந்தெடுக்கப்படுது. அத ஆர் நோட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். வேக்யூம் கிளீனர் எக்ஸாம்பிள்ல ஆர் நோடுன்றது லெஃப்ட் சைடு மூவ் பண்றது, அல்லது ரைட் சைடு மூவ் பண்றது, அல்லது இந்த குப்பைகளை உறிஞ்சுறது அப்படின்ற 3 நோடு நாம சொல்ல முடியும். இதுவே நான் டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்ட்ல வரப்போற புதிய பிரான்ச்சஸ அண்ட் நோடுன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்ச ஸ்டேஜஸ ஆர் நோடாகவும், ப்ரிடிக்ட் பண்ண முடியாத புதுசா வர நோட்ஸ அண்ட் நோடாவும் ரெப்ரசென்ட் பண்ற மெத்தட் தான் சர்ச் ட்ரீ மெத்தட். அடுத்த டாபிக் ஆன்லைன் சர்ச். ஆன்லைன் சர்ச் ஏஜென்ட் கம்ப்யூட்டேஷன் மற்றும் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. பொதுவா ஒரு ஏஜென்ட் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தன்னை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஆக்ஷன்ஸை சூஸ் பண்ணுது. ஆனா ஆன்லைன் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல இருந்து ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கும்போது அதனுடைய டேட்டாவோட சைஸ் நாம திங்க் பண்ற அளவை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அதனால அது எந்த ஆக்ஷனை சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து ஏற்படும். உதாரணத்திற்கு உங்ககிட்ட ஒரு புக் இருக்கு, அந்த புக்கோடைய மொத்த பேஜஸ் வந்து 100 பேஜஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு கான்செப்டா அதுல இருந்து சர்ச் பண்ணி எடுக்க போறீங்க. ஸோ மொத்தமே 100 பக்கம் இருக்கிறதால உங்களால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை சர்ச் பண்ணி எடுக்க முடியும். இதுவே நீங்க ஒரு ஆன்லைன்ல இருந்து ஒரு கான்செப்டை நீங்க எடுக்கணும்னா நீங்க தேடுற அதனுடைய சோர்ஸோடைய சைஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ ஆன்லைனுடைய கம்ப்யூட்டேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். நாம ஏற்கனவே லோக்கல் சர்ச் அல்காரிதமா ஹில் கிளிம்பிங் அல்காரிதத்தை பார்த்தோம். ஸோ ஆன்லைன் லோக்கல் சர்ச் அல்காரிதத்துக்கு ஹில் கிளிம்பிங் அல்காரிதத்தை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். அது சோர்ஸ் ஸ்டேட்ல இருந்து கோல் ஸ்டேட் அடையிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸை தாண்டி போக வேண்டியிருக்கும். ஸோ எத்தனை ஸ்டேஜஸ் தாண்டும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்பேஸ்ல இருக்கிறதால நிறைய ஸ்டேஜஸை தாண்டி ஃபைனலா அது கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. ஸோ ஹில் கிளிம்பிங் அல்காரிதத்தை இதுக்கு எக்ஸாம்பிளா நாம சொல்லலாம். நாம இது வரைக்கும் 2வது யூனிட்ல இருக்கிற வெவ்வேறு கான்செப்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்டோடைய நோட்ஸை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட்.